Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம unboxing பண்ண போறது ஒரு பவர் பேங்க் தான். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு 20000 Flipkart Smart Buy பவர் பேங்க் unboxing பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அதாவது அது சார்ஜே ஆகல, கம்ப்ளீட்டா டெட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மேல கார்ட் பட்டன்லயும் தரேன். நீங்க அதையும் போய் பாருங்க. unboxing and அதனுடைய ரிட்டர்ன் வீடியோவும் நான் கொடுத்திருப்பேன். சோ நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த பவர் பேங்க் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 10000 mAh தான். இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 899 தான் Flipkartல நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஆஃபர் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க இனிமே வந்து கம்மியா கூட வாங்கலாம். சோ இப்போ இத ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வர மாதிரி அந்த பக்காவான பேக்கேஜில் தான் வந்துச்சு. எந்தவித ப்ராப்ளமே இல்லாமல் பபிள் ராப்பிங்கோட தான் வந்துச்சு. ஸோ அதை நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட மோர் தென் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த ரிவ்யூ போடுறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கொடுக்குற மாதிரி கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் பவர் பேங்க்கு. ஸோ உள்ளுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸ் உள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் கேபிள் தான், டைப் சிலாம் கிடையாது. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேறு என்னென்னலாம் இதில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வாரண்டி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இதில் சரியாக கொடுக்கல. அவங்களுடைய சைட்லேயுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்திங்கன்னா வாரண்டி இன்ஃபர்மேஷனை பற்றி சரியாக கொடுக்கல. எத்தனை இயர் வாரண்டி அப்படின்றத. வாரண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நான் போடுறேன். இந்த சர்வீஸ் சென்டரில் வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு யூசர் மேனுவல் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணுன்றத. ஸோ இப்போ இதை முதல்ல பவர் பேங்க் ஓப்பன் பண்ணிடலாம். கவர்லேருந்து பவர் பேங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பவர் பேங்க் பார்த்திங்கன்னா இது வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூவில். நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது பாருங்கள். இந்த சைடில் ஒரு ப்ளூ ஷேடும் இந்த சைடில் ஒரு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ இது ஸ்லிம்மாக இருந்தால் கூட கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பவர் பேங்க் பவுச் இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு பவுச் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 USB அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டைப் சியும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பவர் பட்டன். ஸோ பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 பட்டன் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ உங்களோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனுடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வாட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸில் வந்து பேட்டரி ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும். ஒரு 3000 mAh ஃபோனை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஃபோனு கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 லேயர் வந்து இப்போ சிப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளமோ இல்லைனா ஏதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுடைய டிவைசஸில் போய் அது பாதிக்காமல் இது கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு 12 லேயர் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இதில் ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிற எல்லா பவர் பேங்க் மாதிரி தான். பட் MI பிராண்டுன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு MIலேருந்து வாங்குகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே இது தான். இப்போ தான் நான் வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி எந்த MI பிராண்டுமே வாங்கினதில்லை. இதில் அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் பட்டனை 2 தடவை அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பவர் மோட் பட்டன் வந்து அதாவது லெஸ்ஸாக வந்து 2 ஹவர்ஸ் வந்து இப்போ 35% உங்களுடைய பவர் பேங்க்கில் சார்ஜ் இருக்குன்னா நீங்கள் இன்னுமே அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை வந்து 2 தடவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா லெஸ் பவர் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் ஆகும். ஸோ இது வந்து MI பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே யூஸ் பண்ணிங்க. அதாவது MIயில் இருக்க ப்ளூடூத் ஹெட்செட்டு, அது தவிர MI வாட்ச் இதெல்லாம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பவர் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் இதுவுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் நல்லாவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் 2 வாரமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்தவித பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு Flipkart Smart Buy இதே 899க்கு 20000 mAh வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்குறத விட 10000 mAh வாங்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சார்ஜ் ஆகுது. மற்றபடி சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை, டார்ச் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. பட் ஸ்லிம்மாக இருக்குது. கையில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் பேக்கெட் கொள்ளையுமே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேபிள் தான், USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.